முதலமைச்சர் திருச்சியில் பேசின அந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முதலமைச்சருடைய பேச்சு மாதிரியே இல்லை. அது அவர் சட்டமன்றத்தில் அவரால் பேச முடியாத அந்த இயலாமையை அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அந்த முக இறுக்கத்திலே தெரிஞ்சது இது ஏதாவது அடுத்த மேடையில் இந்த மாதிரி வெளிப்படுத்துவாருன்ட்டு. அதனால் எல்லா மக்களும் அவருடைய பேச்சை ரசிக்கலை. அது ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற பேச்சு மாதிரி தான் இருந்ததே ஒழிய அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அல்லு சில்லு, கவர்ச்சிக்காக எனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்ட்டு ஒரு கேப் விட்டார். அதை ஃபில்லப் பண்ணியிருக்கலாம் அவர். அந்த கேப்பில் என்ன வேணாலும் நம்ம அதை கற்பனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. என்ன வந்துடும்? ஒரு முதலமைச்சர் வாயில் நல்லா வந்துருன்னாக்க எதுவும் தகாத வார்த்தைகளை சொல்ல போகிறாரா? அவர் சட்டமன்றத்தில் அவரால் எதிர்க்கட்சி தலைவரை ஃபேஸ் பண்ண முடியாத அந்த இயலாமையை திருச்சியில் வெளிப்படுத்தினார். அது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது. இப்படி 20 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேப்பரை வச்சு வாசிக்கிற முதலமைச்சர் மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது அவர் எத்தனை தடவை அவர் தலைகளானாலும் சினிமா கவர்ச்சியில் தான் ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் விஜய் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும், மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? முதல்ல ஒரு போராட்ட தலைவர் அறிமுகமானாரா, அரசியல் தலைவர் அறிமுகமானாரா, இல்லை காவேரி பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காரா, நீட் தேர்வுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்காரா? எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளையும் அறிமுகமாகாத ஒருத்தர் இன்னைக்கு மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? சினிமா மூலம் தானே அறிமுகமானார். ஆனால் சினிமா கவர்ச்சினால எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றது வடிகட்டிய பொய். அது அவர்கள் ஒரு விமர்சனம் மாதிரி பேசியிருக்கிறாங்க. திமுக நாங்கள் இருக்கிறவங்க 2 சீட் கொடுத்தாங்க, அதே உதயசூரியன் சின்னத்திலே நம்மள நிக்கிற மாதிரி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆதரவு தெரிவிக்க முடியலன்ட்டு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே இப்ப கூட்டணி கட்சிகள்ல இருந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாருமே அந்த கட்சிக்கு இப்ப ஆதரவு தெரிவித்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால திமுகவில் இருந்த இன்னொரு கூட்டணி கட்சி தான் மதிமுக. அதுவும் அப்படி போறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது ஒரு பெரிய வைகோ இப்படி பேசுறது ஒரு வியப்புக்குரிய விஷயமே இல்லை. இது எதிர்பார்த்தது தான். வைகோ இப்படி பேசுவார் அப்படிங்கிறது திமுக காரங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்புக்கு காவல்துறை அனுமதி வழங்கலான்ட்டு ஒரு 5000 பேர் சந்திக்கிறாரு. திருச்சியிலுமே அந்த 5000 பேர் மட்டும்தான். அவர்கிட்ட இன்னைக்கு மக்கள் ரொம்ப வெறுக்கிறது இந்த மயான அமைதி தான். எதுக்காக இப்படி 20 நாள் அமைதியா இருக்காரு, எதுக்குமே பதில் சொல்லாம இருக்காரு? ஒரு முதலமைச்சர் இப்படி அமைதியா இருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை தான் கொடுக்கும். ஒரு 20 நாள் 30 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேசுறது, திருப்பி அமைதியாகவே இருக்கிறது, எந்த பிரச்சனைகளுக்கும் இதுவரைக்கும் அவர் பதில் சொல்ல. திருவள்ளுவருடைய காவி ஆடை அணிஞ்சதுக்கு பதில் சொல்ல, மேகதாது அணைக்கு பதில் சொல்ல, அதே மாதிரி இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கு பதில் சொல்ல, எதுக்குமே அவர் பதில் சொல்லாமல் கல்வி PMC ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல. நீட் தேர்வுக்கு என்ன செய்ய போறாரு, பதில் சொல்ல. எதையுமே சொல்லாமல் DMK vs TVK. இது எப்போ இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச வேண்டியது, எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. காரணம் அதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியல அப்படிங்கிறது அவருடைய குளோபல் இக்னரன்ஸை வெளிப்படுத்திட்டார் திருச்சி. ஆமா, செய்தியாளரை சந்திக்கிறது தான் மக்களுக்கும் ஒரு ஆட்சி தலைவர்களுக்கு இடையில பாலமா இருக்கிறதே நீங்க தான். ஆனா உங்களை அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்றது மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். அதனால இப்படி ஒரு இன்வேலிட் முதலமைச்சர். அதனால அவர் அவருடைய இயலாமை தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு நடிகர் தான் அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு அரசியல் தலைவருங்கிறத மறந்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.